மேற்கண்ட நூல்களை படித்தால் அவருடைய பயன்படாத கடல் நான் எனும் நடிகரின் ஆணவ எண்ணம் சுத்திகரிக்கப்பட்டு மக்கள் விரும்பி அருந்தும் குடிநீராக அவருடைய அரசியல் தமிழகத்திற்கு பயன்படும் என்பதை புரிந்து உணர்ந்து நல்ல அரசியல்வாதியாக மாற வேண்டும். நடிகர் விஜய் அதிகார அரசியலுக்காக சினிமா விளம்பர பாதையில் முதல்வர் நாற்காலி போதையில் முழுநேர அரசியல் நடிகராக செயல்பட்டு வருவது தமிழக மக்களை ஏமாற்றும் விதத்தில் உள்ளது. விக்கிரவாண்டியை தொடர்ந்து மதுரையில் நடந்த தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிலும் நடிகர் விஜயின் வீர வசனங்கள் அடங்கிய உரை ஒரு அரசியல் திரைப்படத்தை பார்ப்பது போலவே இருந்தது. நடிகர் விஜய் போன்ற இளைய தலைமுறையினர் மக்களிடம் செல்வாக்கு பெற்ற நடிகர்கள் அரசியலுக்கு வருவது வரவேற்கத்தக்கது. அந்த அடிப்படையில் நடிகர் விஜய் அவர்களை பாஜக வரவேற்றது. பாஜக தலைவர்களும் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களை புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் குறிப்பாக மாணவர்களின் நலன் காக்கும் மத்திய அரசின் நீட் கல்வி திட்டத்தை மிக தவறாக விமர்சனம் செய்த போது கூட பாஜக தலைவர்கள் கடுமையான விமர்சனங்களை வைக்காமல் தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து அளித்து வந்தனர். அரசியலுக்கு புதிதாக வந்தவர் விரைவில் புரிந்து செயல்படுவார் என்று பொறுமை காத்தனர். ஆனால் மதுரை மாநாட்டு பேச்சின் மூலம் தேர்தல் அரசியலுக்காகவும் ஓட்டு வங்கிக்காகவும் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாத வகையில் கொள்கை கோட்பாடு இல்லாமல் நாம் தமிழர் கட்சி தலைவர் செபஸ்டியன் சைமனின் மறு உருவமாக அரசியல் நடிகர் ஜோசப் விளங்கி வருகிறார் என்பது மட்டும் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. நடிகர் விஜய் தன்னை தமிழக முதல்வராக அடையாளம் காட்டிக் கொள்வதற்கு கட்டமைக்கப்பட்ட விளம்பரம் மாநாட்டு மேடை என மாநாட்டின் பிரம்மாண்டத்திற்கு காட்டி வரும் அக்கறையை மக்கள் விரோத தீய சக்தி திமுக அரசால் மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக குரல் கொடுக்காதது ஏன்? விஜய் முதலில் அரசியலில் நடிப்பதை விட்டுவிட்டு மக்களின் பிரச்சனைகளை, திமுக அரசின் தவறுகளை, அனைத்து துறையிலும் நடக்கும் அதிபயங்கர ஊழல்களை, பொய் வாக்குறுதிகளை, சீரழிந்து வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை, விலைவாசி உயர்வுகளை உயர்ந்து முதல்வர் ஸ்டாலினின் அலங்கோல கொடூர அராஜக ஆட்சியில் மக்கள் படும் திட்டாட்டங்களையும் பிரச்சனைகளையும் புரிந்து கொண்டு தவறுகளை தட்டி கேட்கும் வகையில் தமிழக மக்களின் நலன் காக்கும் அரசியல்வாதியாக தமிழக மக்களின் உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் அரசியல் நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும். இனியாவது வருகின்ற காலங்களில் விளம்பர அரசியலுக்காக உலக அரசியலுக்கே வழிகாட்டியாக விளங்கும் பாரதிய ஜனதா கட்சியையும் உலகத்தின் தலை சிறந்த மக்கள் நலம் சார்ந்த தொண்டு நிறுவனங்களின் முதன்மை அமைப்பாக விளங்கும் புனிதமான RSS இயக்கத்தையும் விமர்சித்து வெளிநாட்டு மிஷனரி திருப்தி செய்து வருமான அரசியலுக்காக நாடகம் நடத்துவதை விட்டுவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தையும் அதை நம்பி வந்த லட்சக்கணக்கான இளைஞர்களையும் நல்வழி பாதையில் செயல்பட வேண்டும். நடிகர் விஜய் இனி காலை முதல் இரவு வரை தன்னுடைய சிந்தனையை, உழைப்பை நம்பி வந்த லட்சக்கணக்கான தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களுக்காகவும், தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும், தமிழக மக்களின் மகிழ்ச்சிக்காகவும் தீயசக்தி திமுகவை வீழ்த்தும் வகையில் உண்மையுடன், நேர்மையுடன் அரசியல் பணி ஆற்ற வேண்டும். தமிழகம் மட்டுமின்றி வருங்காலத்தில் தேசிய அரசியலிலும் நடிகர் விஜய் தமிழக மக்கள் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் உள்ள மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய மிகச்சிறந்த அரசியல் தலைவராக உருவாவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள News 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.